சௌத்ரியோட சேர்ந்து ஃபைலும் எரிஞ்சிருச்சு. வாடா போலாம். ஹலோ, நாளைக்கு சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருளை கடத்த போகிறாங்க. இந்த கடத்தலை நடத்த போகிறது அசோக் பிரதர்ஸ். இது வரைக்கும் அசோக் பிரதர்ஸ் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்போவாவது எடுப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஹலோ, கமிஷனர் சவுந்தரபாண்டியன் ஹியர். ஆர்டூ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் பேசுறேன் சார். சிங்கப்பூர் போற ஃப்ளைட்ல கள்ளக்கடத்தல் நடத்த போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? இல்ல சார், இந்த கடத்தல நடத்த போறது அசோக் பிரதர்ஸ். அப்படியா? பெரிய இடம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது, அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்னதையே மறந்துடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, ராஜசேகரியா? சிங்கப்பூர் போற ஃப்ளைட்ல ஸ்மக்லிங் நடத்த போறதா டிசைட் பண்ணிருக்காங்க. நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். இந்த ஸ்மக்லிங் நடத்த போறது அசோக் பிரதர்ஸ். போலீஸ்ல சொன்னா அசோக் பிரதர்ஸ் மேல நடவடிக்கை எடுக்க பயப்படுவாங்க. அதனாலதான் சிபிஐக்கு இன்ஃபார்ம் பண்றேன். கவலைப்படாதீங்க, யாரா இருந்தாலும் சரி, சிபிஐ தன் கடமையை செய்யும். ஜென்டில்மேன், இவங்க தான் அசோக் பிரதர்ஸ். இந்தியாவில் இருக்க பவர் புரோக்கருங்கள முக்கியமானவங்க. பணம் இருக்கிறதுனால அரசியல் செல்வாக்கு இருக்கு. இவங்க பார்வைப்பட்டா போதும் மந்திரி ஆயிடலான்னு பல எம்பிங்க காத்துட்டு இருக்காங்க. தவறான வழியில தான் இவ்வளவு பணத்தையும் சேர்த்திருக்காங்கன்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். ஆனா இது வரைக்கும் இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருளை கடத்த போறதா மெசேஜ் வந்திருக்கு. உடனே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? அது அவ்வளவு சுலபம் இல்ல. அசோக் பிரதர்ஸ் அரெஸ்ட் பண்ணணும்னா நேர்மை, துணிச்சல், புத்திசாலித்தனம் இதெல்லாம் சேர்ந்த ஒருத்தர் தேவை. அப்ப யார் அனுப்பலாம்னு நினைக்கிறீங்க? Who else? The one and only Alexander. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பத்தின டீடைல்ஸ் வேணும். டீடைல்ஸா? எங்களை பத்தி தெரியலன்னா ஒண்ணு இப்பதான் நீ பிறந்திருக்கணும், இல்ல ஊருக்கு புதுசா இருக்கணும். நான் பிறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ ஊருக்கு புதுசு. உனக்கு என்ன வேணும் மேன்? நீ விஐபி ஆச்சா? உங்ககிட்ட கையெழுத்து வாங்க வந்திருப்பாரு. கையெழுத்து வாங்கி பழக்கம் இல்ல, பல பேர் தலையெழுத்த மாத்தி தான் பழக்கம். அப்படின்னா உன் பேரு பிரம்மாவா? இல்ல, சிவன், அழிக்கிற சக்தி. என்ன விட்டா பேசிக்கிட்டே போற, மரியாதையா போயிடு. நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன அடையாளம் தெரியாத மாதிரி நீங்க நடிக்கிறீங்க. என்ன தெரியல? என்ன முதல்ல எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன், இப்போ உன்னை பத்தி தெரியலையான்னு கேக்குற. என்னடா? ஏய், கோச்சிக்காத. கூல் டவுன், கூல் டவுன். இது குடி. நீங்க என்ன மறந்துட்டாலும் நான் உங்களை மறக்கல. நம்ம நட்பு என்ன, சொந்தம் என்ன, கள்ளச்சாராயத்துல இருந்து கஞ்சா வரைக்கும் கடத்தணுமே, மறந்துட்டீங்களா? என்னடா உளற? ஏய், நான் வளரனா? டேய், இவனை எத்தனை தடவை நான் போலீஸ்ல இருந்து காப்பாத்திருப்பேன். ஏய், இதுக்கு மேல பேசுன தொலைச்சிருவேன். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம், இனிமேதான் ஆரம்பம்.
ஹலோ மிஸ்டர் அலெக்சாண்டர், சிபிஐ. சௌக்கியமா இருக்கீங்களா? நான் அசோக் பேசுறேன். உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். என் கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க எதை கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். செஞ்ச தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு பேசாம சரணடைஞ்சிருங்க. அலெக்ஸ், நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுற. அதான் முதலே அசோக் பேசுறேன்னு சொன்னியே. என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்ன மாதிரி ஒரு ஆளை என்ன மாதிரி ஒரு சிபிஐ ஆபீசருக்கு எப்படி தெரியாம இருக்க முடியும்? எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அன்பா சொல்லி பார்ப்பேன். நமக்கு அதெல்லாம் தெரியாது. எடுத்த உடனே அடி உததான். சரி, என் தம்பி விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறேன்? கோர்ட் முடிவு பண்ணும். பெரிய கோர்ட். சட்டத்தை உண்டாக்குறத எங்க எம்பிங்க தான். தப்பு செஞ்ச எத்தனையோ எம்எல்ஏ, எம்பி, மந்திரிங்களை எங்க ஆபீசருங்க உள்ள தள்ளி இருக்காங்க. முடிவா என்ன சொல்றேன்? சட்டம் தன்னோட கடமையை செய்யும். ஓகே ஓகே, நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன். ஆனா நான் நினைக்கிறது தான் ஜட்ஜோட தீர்ப்பா இருக்கும். NDPS பிரிவின்படி ஹெராயின் என்னும் போதை மருந்து கடத்திய குற்றத்திற்காக கணேசன், துரை என்கிற இருவருக்கும் 7 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்திய அலெக்சாண்டரை பாராட்டும் அதே நேரத்தில் அவரை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. பொதுமக்கள் பலரும் கூடும் விமான நிலையத்தில் அலெக்சாண்டர் இவர்களை தாக்கி கைது செய்திருக்கிறார். இதனால் பொதுமக்கள் பலரும் கலவரமடைந்து இருக்கின்றனர். பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்புள்ள அரசாங்க அதிகாரி இவர் என்பதை வருங்காலத்திலே நினைவில் கொண்டு அலெக்சாண்டர் செயல்பட வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மேலும் ஹரி என்பவர் இந்த சமுதாயத்தில் பெரும் அந்தஸ்தில் இருப்பவர். போதை மருந்து கடத்தியவர்கள் அவருடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற ஒரே காரணத்தை மட்டும் வைத்து அவரை கைது செய்திருக்கிறார். அவர் மீது கூறிய குற்றச்சாட்டை நிரூபணம் செய்ய வேறு எந்த சாட்சியமும் இல்லை. தீர விசாரணை செய்யாமல் எவரையும் கைது செய்யக்கூடாது என்று அலெக்சாண்டரை இந்த நீதிமன்றம் எச்சரிக்கை செய்கிறது. ஹரி என்பவர் மீது சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படாத காரணத்தால் அவரை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன்.